பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம THIRUMATHY.ILLAM சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ வந்து நைட் 10 மணி ஆகுதுங்க. காலையில் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நைட் ரொட்டீன் ஒன்று இருக்கு இல்லையா, அது பண்ணணும். ஸோ எனக்கு சுத்தமாக வந்து ஒரு வேலை செய்கிறதுக்கு கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, சக்தி இல்லை, மூடு இல்லை, ஒன்றுமே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு வந்து சம்டைம்ஸ் வேலையே செய்யக்கூடாது அப்படின்னு தோணும். சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ அதெல்லாம் எனக்கு இன்றைக்கி என்னன்னு தெரியல, ரொம்ப எக்ஸாஸ்டடாக இருக்குது ஈவினிங். சம்டைம்ஸ் எனக்கு வேலையே செய்ய வேண்டாம், அப்படியே போட்டுட்டு படுத்துக்கலாம் அப்படின்னு தோணும். பட் அப்படி படுத்தோன்னா மறுநாள் காலையில் நமக்கு டபுள் ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ சேர்த்து வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே பளிச்சுன்னு இருக்கிற கிச்சன் பார்க்குறப்ப ரொம்ப வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ எல்லாம் நைட் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து தூங்க போயிடலாம். அண்ட் அது கண்டிப்பாக எனக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். ஸோ கடகடன்னு இந்த வ்ளாகை பார்த்துருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் க்ளீனிங் வ்ளாகாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னோட நைட் ரொட்டீன் நான் என்னோட டின்னரோட ஸ்டார்ட் பண்ணுறேங்க. இன்றைக்கி நைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்பம் தான் பண்ணுறேன். ஸோ ஆப்பம் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆப்பமும் தேங்காய் சட்னியும் தான் நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ ஆப்பம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட டின்னர் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். சாய் சச்சரித்தா புக் வந்து 10 பேருக்கு நான் வந்து கொடுக்க போகிறேன். அது யார் யாருன்னு நான் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன். இந்த 10 புக்கில் வந்து 8 புக்கு வந்து புனேயை சேர்ந்து சுவாதி வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. 2 புக்கு வந்து துபாயை சேர்ந்து கோமதி ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து 10 மணிக்கு என்னோடய க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணுறேங்க. 45 மினிட்ஸ் நான் முடிச்சிருவேன். ஸோ இந்த கதியில் இருப்பாங்க என்னோடய கிச்சனை. இதை வந்து சூப்பராக டூப்பராக நம்ம மாற்றிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஆவி பிடிக்க போகிறோம். ஸோ நைட் டைமில் வந்து ஆவி பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இப்போ கொரோனா அப்படின்ற ப்ராப்ளம் இருக்கிறதுனால நம்ம ஆவி அடிக்கடிக்கு பிடிச்சோம் அப்படின்னா அந்த மாதிரி வைரஸ் அண்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வராமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் அடிக்கடிக்கு அதை பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இப்போ வந்து டஸ்ட்பினுக்கு நம்ம கவர்ஸ் வந்து போட்டுடலாம். டஸ்ட்பினில் வந்து இந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி கவர் தான் நான் போடுறேன். இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது, இது வந்து மக்கக்கூடிய பிளாஸ்டிக் தான் அது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அண்ட் என்னென்ன பாத்திரம் தேக்க போடணுமோ அதெல்லாம் தேக்க போட்டுடலாம். நைட் டைமில் மோஸ்ட்லி 90% நான் க்ளீன் பண்ணிட்டு தான் படுப்பேன். சம்டைம்ஸ் ரொம்ப முடியலைன்னா நான் சொன்ன மாதிரி அந்த 3 நாள் பெண்களுக்கு வர ப்ராப்ளம் வரும் இல்லையா, ஸோ அந்த டைமில் மட்டும் நான் க்ளீன் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு அந்த 3 நாள் ரொம்ப ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். ஸோ அதனால் மற்ற நைட் டைம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு தான் நான் வந்து மோஸ்ட்லி படுக்க போவேன். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் எனக்கு மூட் ஸ்விங் இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இதை முடிச்சுட்டு தான் படுக்கும் அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்தையும் வந்து கடகடன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிட்டோம்ல, இப்போ வந்து பாத்திரம் தேய்ச்சிக்கலாம். ஸோ நைட் டைமில் பாத்திரம் மோஸ்ட்லி தேய்ச்சி வச்சுருங்க. அது வந்து நம்ம ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு பொண்ணாக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளுக்கு 1008 மூட் ஸ்விங்ஸ் வரலாம், 1008 ஸ்ட்ரெஸ் வரலாம். எதுவாக இருந்தாலும் இந்த வீட்டு வேலைன்றது நம்மளுக்கு வந்து கட்டாயம் பண்ணக்கூடிய ஒரு வேலையாக தான் இருக்குது. ஸோ அதை நம்ம ஸ்கிப்பே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம பண்ணலை அப்படின்னா வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கே அது டபுள் மடங்காக வர மாதிரி ஆகிடும். அதனால வந்து நம்ம எப்படி இருந்தாலும் பண்ணிவிடுவோம். அது நம்ம ஆஸ் அ விமனாக நம்மளுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது. நம்மளுக்கு என்ன மூட் ஸ்விங்ஸ் இருந்தாலும், என்ன வந்து நமக்கு மென்டல் ப்ரெஷர் இருந்தாலும் நம்ம பண்ணக்கூடிய வேலைகள் நம்ம வந்து ஈஸியாக பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஹோம் மேக்கராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப லோவாக ஃபீல் பண்ண வேண்டாம். அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய வேலை அது. ஸோ ஒர்க்கிங் விமன்னா கூட கொஞ்சம் அவங்க சாட்டர்டே சண்டே கொஞ்சம் லீவ் கிடைக்கும். ஒரு கொஞ்சம் கூட அவங்களுக்கு வந்து சீப்பாகவும் அவங்க வேலைக்கு போகிறாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணுமேனு சொல்லிட்டு அனுதாபப்படுவாங்க. ஆனால் நம்மளுக்குலாம் வந்து வீட்டில் இருக்கிறவங்க தான் உங்களுக்கு என்ன வேலை இருக்க போகுது அப்படின்ற வந்து அடிக்கடிக்கு இந்த வார்த்தை நான் நிறைய வாட்டி கேட்டுகிட்டே இருக்கேன். ஸோ அதனால தான் நான் ஆக்சுவலி இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பீங்க. அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து ஹோம் மேக்கர் தானே அப்படின்னு நீங்கள் லோவாக ஃபீல் பண்ண வேண்டாம். நம்ம தான் வந்து பில்லர் ஆஃப் ஃபேமிலி. ஸோ ஹோம் மேக்கர்ஸ் ஆல்வேஸ் த பில்லர் ஆஃப் ஃபேமிலி. ஸோ ரொம்ப வந்து பெருமையாக ஃபீல் பண்ணலாம். ஸோ இப்போ கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். எனக்கு சிம்னி இல்லாததுனால நிறைய வந்து பிசு பிசுன்னு இது கப்போர்ட்ஸ்லாம் ஆகும். ஸோ அதனால நான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வாரத்தில் 3 வாட்டி தொடச்சிருவேன். ஸோ நான் என்றைக்கெலாம் தொடக்கிறேன் அன்றைக்கி நான் உங்களுக்கு ஷூட் பண்ணி காமிச்சிடுறேன். ஏன்னா இது வந்து கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷன் க்ளீனிங்காக இருக்கும் அப்படின்றதுனால தான். அண்ட் அதே மாதிரி நம்ம என்ன தான் வந்து இந்த ஆயில் ஸ்டிக்கரை ஒட்டினாலும் அது மேலேயும் வந்து நம்மளுக்கு பிசு படியும். ஸோ அதையும் வந்து டெய்லியுமே க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அது வந்து உங்களுக்கு நல்லா க்ளீனாகவே நம்ம எப்போவுமே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி கீழே அடிக்கடிக்கு ஓப்பன் பண்ணுற இந்த டோர்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அழுக்கு நிறைய அங்கே சேர்ந்துக்கும். ஸோ இப்போ இந்த டோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கிறதுனால இதில் வந்து மோஸ்ட்லி அழுக்கு ஒட்டாது. நம்ம ஜஸ்ட் துணியில் தொடச்சாலும் போதும். பட் சில நார்மலாக இருக்கிற அந்த வுட்லெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அழுக்கு படிஞ்சுக்கும். ஸோ வந்து நீங்கள் டெய்லி கூட க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களோட கிச்சன் வந்து புதுசாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக கீழே எல்லாம் தொடச்சாச்சு.
ஸோ இது மாதிரி தொடச்சி வைக்கிறப்போ நம்ம வுட் ஒர்க் அப்படின்றது ரொம்ப நல்லா லைஃப் கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் க்ளீனிங் அப்படின்றது இப்போ முடிஞ்சிருச்சு. அண்ட் நான் எப்போவுமே ஏப்ரான் போட்டு தான் க்ளீன் பண்ணுவேன். இந்த ஏப்ரான் உங்களுக்கு வாங்கிக்கோங்க, பாத்திரம் தேய்க்கிறப்போ உங்களோட நைட்டியில் நனையாமல் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கிது, 150 ரூபாய்க்கு வந்து நல்ல குவாலிட்டியாக கிடைக்கிது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சீரகம் போட்டு தண்ணி காய்ச்சி வச்சுருக்கேன். இந்த தண்ணி ரொம்ப ரொம்ப நல்லது. கோல்டு அண்ட் காஃப் வந்துன்னா இந்த தண்ணி குடிச்சு பாருங்கள். அண்ட் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ப்ரொவிஷன் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, அதை வந்து நான் ப்ரொவிஷன் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த பாக்ஸ் வந்து நான் வந்து லோக்கல் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தேன், 450 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதில் வந்து நான் நிறைய ப்ரொவிஷன், என்னோட ப்ரொவிஷன் அன்றாடமாக யூஸ் பண்ண போதெல்லாம் பொருள்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டு வந்த பொருள்லாம் வந்து சானிடைஸ் பண்ணி வச்சுட்டேன். அதை வந்து சானிடைஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ காய்ச்சின பால், தயிர் எல்லாத்தையும் வந்து லெஃப்ட் ஓவர் ஃபுட்டெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா தயிர், பால் ஏதாவது ஃபுட்டு மீந்தால் மட்டும்தான் ஃப்ரிட்ஜில் வைப்பேன். மோஸ்ட்லி வந்து லெஃப்ட் ஓவர் எதுவும் மீறாது. அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சுவாமி மண்டபம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். வரலட்சுமி நம்ம வரப்போகுது இல்லையா, ஸோ இதுக்கு பெயிண்ட் மட்டும் பாக்கி இருக்குது. நாளைக்கு அந்த வேலையை முடிச்சிருவேன். அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போது ஃபுல்லாக வெளியில் மழை பெஞ்சிட்ருக்கு, போட்ட துணி காயவே இல்லை. ஸோ நம்ம வந்து இங்கே அதாவது இந்த டைனிங் ஏரியாவில் நான் வந்து துணி போட போகிறேன். ஏன்னா அந்த ரூம் இந்த ரூம் ரெண்டுமே ஆக்குபைடாக இருக்குது அப்படின்றதுனால. ஸோ ஃபேனில் போட்டுட்டோம் அப்படின்னா அது காஞ்சிரும். அண்ட் மோஸ்ட்லி 70% காஞ்ச துணி நீங்கள் ஃபேனில் போட்டுக்கலாம். ரொம்ப ஈரமாக அந்த சதம் இருந்தால் போட வேண்டாம். ஸோ ரேவந்த் வந்து டிவியை பார்த்துட்டே தூங்கிட்டான். இன்றைக்கி ரொம்ப சீக்கிரம் தூங்கிட்டான் ரேவந்த். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் உங்களுக்கு 10:40 ஆச்சு. பொதுவாக இப்போ லாக்டவுன்ன்றதுனால நிறைய வந்து எங்களோட பேசிட்டே இருப்பான். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 11:20க்கு தான் தூங்குவான். கொஞ்சம் இன்றைக்கி நிறைய விளையாடிட்டு வந்தான்றதுனால சீக்கிரம் தூங்கிட்டான். ஸோ என்னோடய நைட் ரொட்டீன் பார்த்தீங்கன்னா வேலைகள் முடிஞ்சிருச்சு. உங்களோட சில ஃபோட்டோ ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அங்கே பாகுபலி படத்துக்கு எங்கள் அம்மாவும் தங்கச்சி நான் கூட்டிகிட்டு போனேன், தனியாக போனோம். ஸோ அப்போ எடுத்த ஃபோட்டோ ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ. அடுத்தது என்னோட அப்பா, என்னோடய ஃபேமிலி பிக்சர். ரொம்ப ரொம்ப எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச பிக்சர். ரொம்ப எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்கள். இது நானும் என்னோட சித்தி பையனும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ. இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ எங்களுக்கு. ஸோ வேலையெல்லாம் முடிச்சிடுச்சு. இப்போ டைம் வந்து கரெக்டாக 11 o'clock ஆகிடுச்சு. கரெக்டாக எனக்கு பார்த்தீங்கன்னா 1 hour ஆச்சு எல்லா வேலையை முடிக்கிறதுக்கு. அண்ட் இப்போது கொஞ்சம் என்னோடய மீ டைம்னா எனக்கான கொஞ்சம் நேரம் எனக்கு பிடிச்ச பாட்டு கேட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பேன். ஸோ இப்போ வின்னர்ஸ் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வின்னர் பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி மேம். விஜயலட்சுமி மேம் நிறைய வாட்டி வந்து அவங்க பொண்ணுக்காக இந்த புக் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த புக் இருக்குது. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரியா சரவணன் மேடம். ஸோ இவங்களுக்கும் இந்த புக்கு போய் சேரணும் அப்படின்றது என்னோட ஆசை, பாபாவோட ஆசையும் சேர்த்து. அதே மாதிரி தமிழ் இலக்கியா வந்து நிறைய வாட்டி நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. அவங்க கன்சீவாக இருக்காங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் நிரான் இவங்களுக்கும் வந்து புக்கு கண்டிப்பாக போய் சேரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்வேதா ஸ்ரீ. ஸோ இவங்களோட பாப்பாவுக்கு பர்த்டே கிஃப்டாக இந்த புக்கு நான் கொடுக்குறேன். அடுத்தது செந்தமிழ் அரசு. ஸோ நிறைய வாட்டி நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த பாபா புக்கு நான் கொடுக்குறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா சரண் வீடு HJSS. ஸோ அவங்களுக்கு அவங்க குழந்தைக்காக இந்த புக் கொடுக்குறோம். ஸோ அடுத்தது சந்தியாவுக்கு வந்து சீக்கிரமே வந்து பாப்பா பிறக்கணும். ஸோ அது வேடிக்கிட்ட இந்த புக் கொடுக்கலாம். அடுத்தது மேனகா. ஸோ இவங்களுக்கும் வந்து புக்கு போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மோகனப்பிரியா முருகேஷன். ஸோ எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். வின்னர்ஸ் எல்லாருமே ஸ்க்ரீன் மேலே தெரியுற இமெயில் ஐடிக்கு உங்களோட அட்ரஸ் எனக்கு அனுப்புங்க, நான் உங்கள் புக்ஸ் அனுப்பிச்சிடுறேன். ஸோ இந்த மாதத்துக்கான கிவ் அவே வின்னர்ஸ் வந்து நான் அனௌன்ஸ் பண்ணிட்டேன். இதோட அடுத்த மாதம் 2 புக்கும் ஒரு ஃபோட்டோ, அதை நான் காமிச்சேன் இல்லையா பாபா ஃபோட்டோ ஒன்று நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அது யாருன்னு நான் வந்து அடுத்தடுத்து விளாக்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டே வாங்க. கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ நிறைய வாட்டி கமெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு பாபா வந்து சேருவேன். அப்புறம் என்னால் ரெகக்னைஸ் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் சேனல் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் பாபா மூலிமா நல்ல சந்தோஷம் வந்து சேரும். டேக் கேர், பாய்.